ஏசாயா 40ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் எடுபடாமல் போனது என்றும் சொல்வானேன். இன்றைக்கும் அநேகர் என் வழியை கர்த்தர் அறியவே இல்லை, எனக்கான எந்த நன்மையும் நடக்கல, எதிர்பார்த்து எதிர்பார்த்து அநேக உயர்வுகள் வரும், ஆசீர்வாதங்கள் வரும், அல்லது இந்த குடும்பத்தின் காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி எதுவும் நடக்காத பட்சத்திலே சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை என் நியாயம் எதிலையும் எடுபடலையே, எனக்காக நியாயம் செய்வதற்கோ என் கூட இருந்து பேசுவதற்கோ வழக்காடுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கி போய் உங்க இருதயம் சோர்வுற்ற நிலையில் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. அதற்கு கீழ் உள்ள வசனம் இப்படியாக சொல்கிறது, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய ஆண்டவர் அவர் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகலங்க. உங்க நியாயத்தை பார்க்காம இல்லை, உங்க வழியை அறியாம இல்லை, உங்களுக்கு ஆன நன்மையை செய்யாம இல்லை. அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அதற்கு கீழ் உள்ள வசனம் சொல்லுகிறது, இதை நீ அறியாயோ, இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாததாக இருக்கிறது. நாம் நினைக்கிற பிரகாரம் அல்ல. என் வழியை கர்த்தர் அறியல, என் ஜெபத்தை கேட்கல, அல்லது அநேக நாட்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேனே, சோர்ந்து போன நிலையில இப்படி ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார். சோர்ந்து போன இருதயம் உள்ள சோர்ந்து போன ஆவியை கொண்ட ஒவ்வொருவரையும் பார்த்து, பலன் இல்லாத உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம். எந்த சூழ்நிலையில நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போயிருக்கிற உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, கீழுள்ள வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். நீங்க தேவனுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று நம்பி காத்து கொண்டிருக்கிறீங்களா? உயர்வு வரும், ஆசீர்வாதம் வரும், குடும்பம் இணைக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன்னு சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களா இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கீழே விட மாட்டார். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர பறக்கும்படியான, உயர எழும்பும்படியான கிருபையை, பலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கீழ் உள்ள வசனங்கள் எப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகவே இந்த அருமையான நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தை எந்த சோர்வான, எந்த மன தளர்வான நிலையில நீங்க வந்திருந்தாலும், சோர்ந்து போன உங்களுக்கு கர்த்தர் இந்த வேளையில்